நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 4வது வசனம். எங்கள் சுதந்திர நாட்டுக்கு 3வது வசனம். நியாயாதிபதிகள் 1:3. சுதந்திர நாட்டிற்குள் வாருங்கள் என்று யூதா தன்னுடைய சகோதரனாகிய சிமியோனியரை அழைக்கிறான். சிமியோன் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்று சொன்னால் கேட்டல். அதனுடைய எபிரேய பதம் ஷமா என்று சொல்லி கடவுள் செவி கொடுக்கிறார் என்று ஒரு அர்த்தம். இயேசுவை கண்ட சிமியோன் வயதான முதியவர், பக்தியில் சிறந்தவர், பயத்தில் சிறந்தவர், கடவுள் பயத்தில் மிக சிறந்தவராக இருக்கிறார். யாக்கோப்பினுடைய 2வது மகன் இந்த சிமியோனில். அந்த சகோதரனை வாருங்கள், நாம் கானானியரை வென்று போரிட்டு அவர்களை தோற்கடித்து நாம் வெற்றி கொண்டு நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், பிறகு நாங்கள் உங்கள் சுதந்திர நாட்டுக்குள் வருகிறோம் என்று யூதா தன்னுடைய சகோதரனாகிய சிமியோனை அழைக்கிறான். கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, சகோதர ஒற்றுமை. எனக்கு சுதந்திரம் கிடைத்தால் அந்த சுதந்திரம் உனக்கும் உரியதுதான். உனக்கு சுதந்திரம் கிடைத்தால் அது எனக்கு உரிய சுதந்திரம். இன்றைக்கு சகோதரர்களிடையே பார்க்கும்போது இந்த சுதந்திர உறவு இல்லை. என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது சுதந்திரம் என்பது தன்னுடைய பொருளை பிறருக்கு கொடுப்பது, சகோதரனுக்காக கொடுப்பது, தன்னுடைய உயிரை உடலை சகோதரனுக்காக கொடுப்பது, அதுதான் சுதந்திரம். இந்த யூதா தன்னுடைய சகோதரனாகிய சிமியோனியரை பார்த்து, வாருங்கள், எங்கள் சுதந்திர நாட்டுக்கு போகலாம், நாம் சென்று கானானியரை வென்று. அப்போது அந்த சகோதர மனப்பான்மை, தனக்கு எதிராக வருகிற சத்துருக்களை தன்னுடைய பரிசுத்தமான வாழ்வுக்கு, கடவுளை வழிபடுகிற வாழ்வுக்கு விரோதமாக எழும்புகின்ற தீய சத்துருக்களை வெல்லுகின்ற ஆற்றல் தன்னுடைய சகோதரர்கள் இணைந்து சகோதரர்கள் ஒருமித்து, சங்கீதம் 133 பார்க்கும்போது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு நன்மையும் பிரியமான காரியம். இங்கே சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்து தனக்கு எதிரான, தன்னுடைய உறவுகளுக்கு, தன்னுடைய தேசத்துக்கு எதிரான அந்த கானானியரை வென்று இருவரும் தங்களுடைய சுதந்திர தேசத்தை கைப்பற்றி கொள்கிறார்கள். இன்றைக்கு நம்மில் எத்தனை மக்கள் சகோதரர்களுக்குள்ளாக இருக்கிற பிளவுகள், சகோதரர்களுக்குள்ளாக இருக்கின்ற வேற்றுமைகள், அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்தின் சகோதரனுடைய மனைவி இன்னொரு சகோதரனுடைய மனைவி, அவர்களுக்குள்ளாக இருக்கிற வேற்றுமைகள், பிளவுகள், கருத்து வேறுபாடுகள், பொறாமைகள், அவன் அப்படி இருக்கிறான், என்னுடைய சகோதரன் இப்படி இருக்கிறான், நீயும் ஒரு மனிதனாக இருக்கிறாயே என்று சொல்லுகின்ற அந்த பொல்லாத தீய குணத்தை வெல்லும்படியாக தன்னுடைய சகோதரனை உடன் அழைக்கின்றான். இன்றைக்கும் அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சகோதர சிநேகத்தில் பிரிவுகள் இருக்காது, பிளவுகள் இருக்காது, வேறுபாடு இருக்காது. அவருடைய குடும்பம் என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் அவருடைய குடும்பம் என்று சொல்லுகின்ற வகையில் என்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் என்றும், அவருடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதர சிநேகத்தை இன்றைக்கு கடவுள் வைக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்ப உறவுக்கு ஏற்றபடி, சகோதர சிநேகத்துக்கு, சகோதர ஒற்றுமைக்கு ஏற்றபடி நல்ல ஒரு சிந்தனையை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சகோதரர்கள் பிளவை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானை வெற்றி கொள்ள இருவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒருமித்த சிந்தையோடு இருக்க வேண்டும், ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இன்றைக்கு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த சிந்தனையோடு நாம் அனைவரும் இன்றைக்கு சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான உலக ஆழிப்பேரலை என்று சொல்லக்கூடிய சுனாமியை குறித்த விழிப்புணர்வு நாள் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு இன்றைக்கு சகோதரர்களை பற்றிய விழிப்புணர்வை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஒற்றுமை குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கு இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய மனித இன்றைக்கு அந்த பேரலையினால், சுனாமியினால் அநேக உயிர்கள் பறிக்கப்பட்டது. இன்றைக்கு காரணம் என்ன? நம்மிடத்தில் இருக்கிற
பாவமான தீய செயல்கள், தீய காரியங்கள், இயற்கைக்கு விரோதமான செயல்பாடுகள், முன்னேற்றம் என்ற அடிப்படையில், நவீன நாகரிகம் என்ற முறையில் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் இன்றைக்கு பிரிவுகளை, பிளவுகளை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருப்போம். இந்த யூதாவையும் சிமியோனையும் போல நாம் இயேசுவோடு இணைந்திருப்போம். அவரோடு இணைந்திருந்தால்தான் நமக்கு எதிராக வருகிற சத்துருவை நான் வெல்ல முடியும் சாமி. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் கடவுளை நோக்கி பார்க்கலாம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, எங்களுடைய ஒற்றுமை உணர்வை இன்றைக்கு சிந்தனையாக கொடுத்திருக்கிறீர். சகோதரர்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, அந்த ஒற்றுமை உணர்வில் வாழும் பொழுது அது இயேசுவுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை. நாங்கள் இயேசுவோடு இணைந்திருந்தால் எங்களுடைய சகோதர சிநேகத்துக்கு எதிராக எழும்புகின்ற பொல்லாத தீய காரியங்களையும் தவறுகளையும் நாங்கள் ஜெயிப்பதற்கு, நொறுக்குவதற்கு, அமிழ்த்து போடுவதற்கு எங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆற்றலோடு அபிஷேகம் தாரும். இன்றைக்கு இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டிய நாங்கள் இயற்கையினால் சூறையாடப்படுகிற பொல்லாத சுனாமி என்று சொல்லுகின்ற அந்த சுனாமியை குறித்த விழிப்புணர்வு ஆவியானவர் கொடுத்திருக்கிற இயற்கையை பாழாக்குகின்ற எந்த நிகழ்வும் முன்னேற்றத்தின் தலைப்பில் அந்த காரியங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.